நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அது என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் என்ன செய்வாங்க, ஃபோனை வச்சு விளையாண்டு கொண்டே இருப்பாங்க. அந்த பையன் அழுது கொண்டே இருப்பான். அவன் எதுக்கு அழுகுறான்னா, அந்த ஃபோனுக்காக அழுது கொண்டே இருக்கான். அவன் கையில் ஒரு ஃபோனை கொடுத்தோடனே இவங்க அம்மா ஒரு பக்கம் பார்க்க, அவன் ஒரு பக்கம் பார்க்க, அப்பா ஒரு பக்கம் பார்க்க, 3 பேரும் உட்காந்து ஃபோனை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. பார்க்குறாங்க, அப்படியே பார்த்து கொண்டே இருக்காங்க, தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்காங்க. இப்போ பிள்ளை அவங்க அம்மா அப்பா ஃபோனை பார்த்து பார்த்து பழகுனதுனால இப்போ அதுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோனை எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு ஃபோனை தான் எடுத்துக்கொண்டே எங்கே போனாலும் ஃபோனை தூக்கணும். அப்போ தான் அவங்க முடிவு எடுத்தாங்க, இனி நான் ஃபோனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பையன் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கவும் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும் பொழுது அவன் என்ன செஞ்சான், ஃபோனை தூக்கி போட்டுட்டு அவனும் கையில் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அப்போ அவனுக்கு தெரியுது, இப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்குது, எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏதோ பார்க்குறாங்கன்னா உள்ளே ஏதோ இருக்குன்னு இப்போ புக் எடுத்து படிக்க ஆரம்பித்து புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே போல தான் நம்ம என்ன அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் செய்யும் பொழுது அவர்கள் அதை கற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, என் பையன் பைபிளே வாசிக்க மாட்டேங்கான், பைபிளே தூக்க மாட்டேங்கான், என் பையன் பைபிளே தூக்க மாட்டேங்கான் அப்படின்னா, நம்ம எத்தனை டைம் பைபிள் வாசித்தோம்? நம்ம வாசித்ததை அவன் பார்த்தா தானே அவன் பிள்ளைகளால் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். அவங்க நம்மளே ஒழுங்காக வாசிக்கிறது இல்லை, பைபிளை தூக்குறது இல்லை, பிள்ளையும் பைபிளை தூக்கலை, பிள்ளை வாசிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பைபிளை என்ன பிள்ளைய வாசிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை ஜெபம் பண்ண மாட்டேங்கான். அம்மா நீங்கள் எவ்வளோ மணி நேரமாக ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா அவன் 2 செகண்டு தான் ஜெபம் பண்ணுவான். அன்புள்ள ஏசப்பா சோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிடுவான். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும். இதன் மேலே பிள்ளைகளுக்கு பிரிய வர வேண்டுமானால், அவர்கள் சரியான பாதையில் நடக்க வேண்டுமானால் நம்ம அதை நம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம ரொட்டீனா கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கும் பொழுது பிள்ளைகளும் அவைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள்.